வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக ஜோதி லட்சுமி. தலைப்புச் செய்திகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும். தமிழகத்துக்கு வந்து செல்லும் விமானங்களில் தமிழில் அறிவிப்புகள் வெளியிடப்படும். சென்னை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நாடு முழுவதும் இன்று மக்கள் மருந்தக தினமாக கொண்டாட்டம். தமிழகத்தில் 482 மக்கள் மருந்தகங்கள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவ்யா தகவல். பாகிஸ்தானில் உள்ள கர்தார்பூர் குருத்வாராவுக்கு செல்வதற்கான நேரடி சாலை அமைக்கும் திட்டம். இந்தியா பாகிஸ்தான் இடையே வரும் 14ஆம் தேதி பேச்சுவார்த்தை. அமெரிக்கா செல்லும் பாகிஸ்தானியர்களுக்கான விசா கால அளவு 5 வருடங்களில் 1 வருடமாக குறைப்பு. இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி டவர் பிரிவில் இந்திய வீரர் சாய் பிரணீத் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். முதல் சுற்றிலேயே வெளியேறினார் PV சிந்து. விரிவான செய்திகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு வந்து செல்லும் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், காசியின் நாடாளுமன்ற உறுப்பினரான தாம் நகரங்களில் சிறந்த காஞ்சிக்கு வந்திருப்பதாக தெரிவித்து தமது உரையை தொடங்கினார். தமிழ் மொழி தற்போது உயிர்ப்புடன் திகழ்ந்து கொண்டிருக்கும் செம்மொழிகளில் முதன்மையான மொழி என்று கூறிய அவர், தமிழகத்துடனான உறவு பிரிக்க முடியாதது என்றார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கனவு கண்ட முன்னேற்ற பாதையில் தாம் பயணிப்பதாக அவர் கூறினார். தமிழக மக்களின் நெஞ்சங்களில் வாழும் எம்ஜிஆர் பெயர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சூட்டப்படும் என பிரதமர் தெரிவித்தார். We are also seriously thinking about ensuring that flights to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language. தமிழகத்துக்கு வந்து செல்லும் விமானங்களில் இனி அறிவிப்புகள் தமிழில் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு மத்திய அரசு சார்பில் 14,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழர்களுக்கு எப்போதெல்லாம் சிக்கல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் மத்திய அரசு உதவிக்கரம் நீட்டியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானிலிருந்து விமானப்படை விமானி அபிநந்தன் 2 நாளில் விடுவிக்கப்பட்டார் என்றும், இலங்கையிலிருந்து 1900 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜவுளித்துறையை முன்னேற்ற மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும், நெசவாளர்களுக்கு 7,000 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறிய மோடி, சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். நாட்டை ராணுவ தளவாட உற்பத்தி செய்யும் மையமாக மாற்றுவதே தமது குறிக்கோள் என்று கூறிய பிரதமர், தமிழகத்தில் ராணுவ தளவாட உற்பத்தி மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும், இதனால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். We are happy that the LNG terminal at Ennur has been completed. தமிழகத்தில் வலிமையான தலைவராக திகழ்ந்த காமராஜர் ஒரு குடும்பத்தின் சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்ததால் அவமானப்படுத்தப்பட்டார் என்று பிரதமர் தெரிவித்தார். அரசியல் சட்டப்பிரிவின் 356 பயன்படுத்தி மாநில அரசுகளை கவிழ்த்தது காங்கிரஸ் தான் என்று கூறிய அவர், இதற்கு எம்ஜிஆரும் திமுகவும் பலியாகியுள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் திமுக அதையெல்லாம் மறந்துவிட்டு தற்போது சந்தர்ப்பவாத அரசியலுக்காக காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஊழலை அகற்றுவதில் சமரசம் செய்ய மாட்டோம், தேசிய பாதுகாப்பில் வலிமை காட்டுவோம், பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதில் எந்த சமரசமும் இருக்காது என்று கூறிய பிரதமர், 40ம் நமதே நாடும் நமதே என்று தமிழில் கூறி தமது உரையை நிறைவு செய்தார். To serve you and fulfill the dreams of the great freedom fighters who devoted themselves for the nation. Narpadum namde, nadum namde. முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கோதாவரி காவிரி நதிகளை இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். நாட்டை வழிநடத்த தகுதி படைத்தவர் பிரதமர் மோடி மட்டுமே என்று கூறிய அவர், பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்தில் பிஜேபி அரசு தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார்.
மோடி இருப்பதால் தான் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றும் பயங்கரவாத முகாம்களை அழிப்பதில் பிரதமர் தீவிரமாக செயல்படுகிறார் என்றும் முதலமைச்சர் புகழ்ந்துரைத்தார். மனுவாக கொடுத்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற டெல்டா பாசன விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் பருவமழை பெய்கின்ற பொழுது அதை ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்டை மாநிலத்திலே அணைகள் நிரம்பிய பிறகுதான் அந்த உபரி நீரை திறந்து விடுகின்றார்கள். அதை வைத்துத்தான் நம்முடைய வேளாண் பெருமக்கள் வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அந்த நிலையை போக்குவதற்கு பாரத பிரதமர்கள் எதை நினைத்தாலும் சாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர்கள். பொதுக்கூட்டத்தில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நடந்த அரசு நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார். ஈரோடு, கரூர், திருச்சி மற்றும் சேலம், கரூர், திண்டுக்கல் இடையே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவிற்கு 321 கோடி ரூபாய் செலவில் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். எண்ணூரில் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் 5150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திரவ எரிவாயு முனையத்தையும் அவர் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டியிலிருந்து சேத்தியாத்தோப்பு, சோழவரம் வழியாக தஞ்சாவூர் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றும் பணிக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் சென்னை அடையாற்றில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆரின் உருவச்சிலையை காணொலி காட்சி மூலம் பிரதமர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்தியாவுக்கு அந்நிய நாடுகளின் எந்த வகையான உதவியும் தேவையில்லை என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். லத்தீன் அமெரிக்க நாடான பராகுவே சென்றுள்ள அவருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு, புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்திய படைகள் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது மேற்கொண்ட நடவடிக்கை தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்தியாவின் வலிமையை வெளிப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இந்தியாவின் கொள்கையில் புதிய அணுகுமுறை பின்பற்றப்படுவதாகவும் அவர் கூறினார். Our neighbor has made terrorism as a state policy. They are aiding, abetting, funding, training terrorists continuously. Time and again, they have been persuaded, they make public commitments, but never stop funding terrorism. Terrorism is the enemy of humanity. I am very happy we had detailed discussion today with the UN President, who seems to be very dynamic, very understanding. He has a very positive opinion about India, and he said a student has been in India, and he was also they like India. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான உதவி மையம் புதுதில்லியிலும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் 24 மணி நேரமும் செயல்படுவதாகவும் உதவிகள் தேவைப்படுவோர் எந்த நேரத்திலும் இந்த மையத்தை அணுகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் முதலீடுகளை ஈர்க்கவும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவது மாநிலங்களிடையே ஆரோக்கியமான போட்டியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். நாடு முழுவதும் இன்று மக்கள் மருந்தக தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி இந்த மருந்தகங்களை நடத்துவோருடன் காணொலி காட்சி மூலம் உரையாடவுள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய ரசாயன உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நாடு முழுவதும் உள்ள 652 மாவட்டங்களில் 5050 மலிவு விலை மருந்தகங்கள் தற்போது செயல்பட்டு வருகிறது என்றார். தமிழகத்தில் மட்டும் 482 மக்கள் மருந்தகங்கள் செயல்படுவதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 2500 மருந்தகங்கள் திறக்கப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். இதன் மூலம் தினமும் சுமார் 15 லட்சம் நோயாளிகள் மிகவும் குறைந்த விலையில் தரமான மருந்துகளை பெற்று பயனடைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகேயுள்ள குடியிருப்பு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புல்வாமா தாக்குதலின் எதிரொலியாக இருநாட்டு எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதியில் ராணுவத்தினர் மற்றும் பிற பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எல்லைப் பகுதியில் தற்போது நிலைமை அமைதியாக இருப்பதாகவும் இந்திய எல்லைக்குள் உள்ள குடியிருப்பு பகுதி மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே பாகிஸ்தான் விமானங்களை துரத்திச் சென்றபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாகிஸ்தானில் தரையிறங்கிய இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனின் பெயரில் அதிகாரப்பூர்வமாக டுவிட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் எவ்வித கணக்கும் இல்லை என்று இந்திய விமானப்படை விளக்கம் அளித்துள்ளது. அவரது பெயரிலான போலியான முகவரி மூலம் கடந்த சில நாட்களாக வெளியாகும் செய்திகளை மக்கள் யாரும் பின்பற்ற தேவையில்லை என்று விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கை நாடு முழுவதும் உள்ள மக்கள் தெரிவித்த கோரிக்கைகள் அடிப்படையில் தயாரிக்கப்படும் என மத்திய வேளாண் அமைச்சர் ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள வளர்ச்சித் திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்றும் புதுதில்லியில் நேற்று அவர் தெரிவித்தார். குறிப்பாக விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தேர்தல் அறிக்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் 10வது மெட்ரோ ரயில் சேவையை மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நாக்பூரின் சித்தாபுல்டி காப்ரி இடையிலான 13 கிலோமீட்டர் தொலைவுக்கான இந்த முதற்கட்ட வழித்தடத்தில் மாலை 5 மணி முதல் போக்குவரத்து தொடங்குகிறது. சித்தாபுல்டி ரயில் நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர் பங்கேற்கின்றனர். பாகிஸ்தானில் உள்ள கர்த்தார்பூர் குருத்வாராவிற்கு இந்தியர்கள் எளிதில் சென்று வர ஏதுவாக இருநாட்டு எல்லைப் பகுதியில் நேரடி பாதை அமைக்கும் திட்டம் இந்தியா, பாகிஸ்தான் இடையே வரும் 14ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அட்டாரி வாகா எல்லையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்த பாதை அமைக்கப்பட்டால் இந்தியாவில் உள்ள சீக்கியர்கள் விசா ஏதுமின்றி கர்த்தார்பூர் குருத்வாராவிற்கு சென்று வர வழிவகை ஏற்படும் என வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடம் குறித்த விவகாரத்தை சமரசம் மூலம் தீர்த்துக் கொள்வது குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்த வழக்கு நேற்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதிகள் S.A. பாப்டே, சந்திரசூட், அசோக் பூஷன், S.A. நசீர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தை மனுதாரர்கள் சன்னி வக்பு வாரியம், நிர்மோகி அகாரா மற்றும் லாம் லல்லா ஆகிய 3 பிரிவினரும் பிரித்துக் கொள்ள வேண்டும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் கடந்த 2010ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பல்வேறு தரப்பில் 14 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. ரஃபேல் போர் விமானம் தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து திருடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திகளை வெளியிட்ட ஆங்கில நாளிதழ் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையில் 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வு முன்பு இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் K.K. வேணுகோபால் ரஃபேல் உடன்பாடு தொடர்பான தகவல்களை வெளியிட்டது. அரசின் அதிகாரப்பூர்வ ரகசியங்களை வெளியிட்டது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்று அவர் கூறினார். புலன் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் ஆங்கில நாளிதழ் இது தொடர்பான மற்றொரு கட்டுரையை வெளியிட்டதாகவும் தெரிவித்தார். ரஃபேல் விமான கொள்முதல் விலை தொடர்பாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவலை அளித்துள்ளதால் கடந்த டிசம்பர் மாதம் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கோரி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷோரி மற்றும் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். நீதிமன்ற வாதத்திற்கு பின்னர் நீதிபதிகள் வழக்கை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இனி உலகச் செய்திகள். அமெரிக்கா செல்லும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களுக்கு விசா செல்லுபடியாகும் கால அளவு 5 வருடங்களிலிருந்து 1 வருடமாக குறைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் பயண அட்டையை புதுப்பித்துக் கொள்ளாவிட்டால் 3 மாதத்திற்கு மேல் அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவித்துள்ளது. மேலும் தற்காலிக பணியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மதம் ரீதியான ஊழியர்களுக்கு கூடுதலாக கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது.
ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் எல்டிடிஇயினருக்கு எதிரான சண்டையின் போது நடைபெற்ற மனித உரிமை மீறல் தொடர்பாக தாமே ஒரு தீர்மானத்தை கொண்டுவர இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே முடிவு செய்துள்ளார். இந்த கூட்டத்தில் பங்கேற்க தங்கள் நாட்டின் சார்பாக பிரதிநிதி அனுப்பி வைக்கப்படுவார் என்றும் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அறிவித்துள்ள நிலையில் அதனை புறக்கணிக்கும் விதமாக பிரதமர் ரணில் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளார். மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை அரசின் சார்பில் எவ்வித தீர்மானத்தையும் முன்மொழிய தேவையில்லை என்று அதிபர் விடுத்த வேண்டுகோளையும் ரணில் விக்ரமசிங்கே புறக்கணித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இனி சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பது குறித்து தமிழக பிஜேபி மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னையில் நேற்றிரவு பேச்சுவார்த்தை நடத்தினார். பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அஇஅதிமுக சார்பில் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் தேமுதிக நிர்வாகி எல்.கே. சுதீஷுடன் சுமார் 5 மணி நேரம் நடத்திய இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் ஏற்படவில்லை. தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பதில் எவ்வித இழுபறியும் இல்லை என்றும் அவர்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவினர் சில தொகுதிகள் வேண்டும் என்று கருதுவதால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் தெரிவித்தார். பிரதமரின் சென்னை வருகை கூட்டணிக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்குவதையும் தமிழக அரசு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவதையும் திமுக தடுக்கவில்லை என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற திமுகவின் தென்மண்டல மாநாட்டில் பேசிய அவர், இந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் கருத்து என்றார். நாட்டின் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே திமுக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட மு க ஸ்டாலின், ஆனால் பிஜேபி தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகள் அஞ்சுக செல்வி வருமான வரி கணக்குகளை உரிய நேரத்தில் தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கில் பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் பொருளாதார குற்றங்களுக்கான சென்னை கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி மீது கடந்த 20ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று பிரதமர் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாமக சார்பில் அஇஅதிமுகவிடம் 10 அம்ச கோரிக்கை ஒன்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டிற்கு வந்து செல்லும் விமானங்களில் இனி தமிழ் மொழியில் அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பிரதமர் அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் சவுதி அரேபிய சிறைகளில் வாடும் தமிழர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்ததற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலிக்கும், சென்னை சென்ட்ரலில் இருந்து எர்ணாகுளம் திருவனந்தபுரம் ஆகிய இடங்களுக்கும், திருச்சியிலிருந்து எர்ணாகுளத்திற்கும், புதுச்சேரியிலிருந்து சந்திரகாசிக்கும் ஏப்ரல் மே மாதங்களில் சுவிதா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று மறுமார்க்கத்தில் எர்ணாகுளத்தில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் சுவிதா சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டது. வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி திருவள்ளூரில் பள்ளி மாணவியர் வில்லுப்பாட்டு பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான பேச்சு, கட்டுரை, கவிதை மற்றும் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியதுடன் இவற்றில் சிறந்த படைப்புகள் புத்தகமாக பிரசுரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதுபோன்ற புத்தகம் வாக்காளர்கள் ஜனநாயக முறையில் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் தூய்மை நகரம் விருது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இந்த விருதை வழங்கினார். தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலர் ஹர்மந்தர் சிங் இந்த விருதை பெற்றுக் கொண்டனர். திடக்கழிவு மேலாண்மை, தெருக்களில் தூய்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட வைத்திரி வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கி சண்டையில்
மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்க கூடும் என அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட நவீன ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாகவும் நள்ளிரவு வரை சண்டை நீடித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா அருகே அம்மாநில அரசு பேருந்து மீது மினிவேன் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை தேவரகொண்டா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் ஜி ஜெகதீஷ் ரெட்டி மாவட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். மெக்சிகோ நாட்டிற்கான இந்தியாவின் புதிய தூதராக மன்பிரீத் வோரா நியமிக்கப்பட்டுள்ளார். 1988ஆம் ஆண்டு வெளியுறவு பணியில் சேர்ந்த மன்பிரீத் வோரா தற்போது இத்துறையில் கூடுதல் செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் தமது புதிய பொறுப்பை விரைவில் ஏற்றுக்கொள்வார் என தெரிகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் கார்கில்லே இடையிலான நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதிகளில் சிக்கித் தவித்த 514 பயணிகள் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 105 பேர் ஸ்ரீநகரிலிருந்து கார்கிலுக்கும், 41 பேர் கார்கிலிலிருந்து ஸ்ரீநகருக்கும், 62 பேர் ஜம்முவிலிருந்து கார்கிலுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டதாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அமீர் அலி தெரிவித்துள்ளார். ஊடகங்களும் செய்தியாளர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் வி கோபால்சாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் பங்கேற்ற பயிலரங்கில் பேசிய அவர் தேர்தல் நடத்தை விதிகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை விளக்கி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழக தலைமை அதிகாரி சத்யபிரதா சாஹூ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து செயல் விளக்கம் அளித்தார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் இ மாரியப்பன், சென்னை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குநர் எம் அண்ணாதுரை, அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குநர் வி பழனிசாமி, அகில இந்திய வானொலியின் பொறியியல் பிரிவு துணைத் தலைமை இயக்குநர் ராஜேந்திரன் ஆகியோர் உரையாற்றினர். இனி விளையாட்டுச் செய்திகள். பர்மிங்ஹாமில் நடைபெறும் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் சாய் பிரணீத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 19-21, 19-21 என்ற செட் கணக்கில் சக வீரர் HS பிரணாயை வென்றார். மகளிர் பிரிவில் முதல் சுற்றிலேயே இந்தியாவின் PV சிந்து தோல்வியுற்று வெளியேறினார். தென்கொரியாவின் சங் ஜி ஹியாவிடம் 16-21, 22-20, 18-21 என்ற செட் கணக்கில் சிந்து தோல்வியை தழுவினார். இந்தியா இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி குவஹாத்தியில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை காலை 11 மணிக்கு தொடங்கும். குவஹாத்தியில் கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற முதலாவது போட்டியில் இங்கிலாந்து அணி 41 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் இப்போ நகரில் நடைபெறவுள்ள 28வது சுல்தான் அல்ஷான் ஷா ஹாக்கி போட்டித் தொடரில் விளையாடவுள்ள இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனாக மன்பிரீத் சிங் அறிவிக்கப்பட்டுள்ளார். வரும் 23ஆம் தேதி தொடங்கவுள்ள இந்த போட்டித் தொடரில் இந்திய அணிக்கு சுரேந்தர் குமார் துணை கேப்டனாக இருப்பார். இந்த போட்டித் தொடரில் இந்தியா, மலேசியா, கனடா, கொரியா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் அணிகள் கலந்து கொள்கின்றன. முதல் போட்டியில் இந்தியா ஜப்பானுடன் மோதுகிறது. இனி வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி அதிகரிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் தெளிவாக இருக்கும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஜெனீவாவில் நடைபெறவுள்ள வாகன கண்காட்சியில் பிரபல கார் தயாரிப்பு நிறுவனம் இந்த ஆண்டு உற்பத்தி செய்யவுள்ள 200 கார்களில் 100 கார்களை வாங்குவதற்கான முன்பதிவு முடிவடைந்துவிட்டது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் ரோலர் ஸ்கேட்டிங்கில் அசாத்தியமாக விளையாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். தொடர்வது பத்திரிகை செய்திகள். பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை இந்திய விமானப்படை மத்திய அரசிடம் வழங்கியது. தினத்தந்தி. தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 8888 பணியிடங்களுக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக் குழுமம் அறிவித்துள்ளது. தினமணி. விதிமுறைகளை மீறி சாலைகளில் பேனர் வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தினமலர். ஈரோடு வீரப்பம்பாளையத்தில் தாயை பராமரிக்காத மகனுக்கு சொத்துக்களை வழங்கியதற்கான தான பத்திரத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். தினகரன். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற ஈரோடு மாணவன் இனியனுக்கு சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார். கதிர். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் சார்பில் சென்னை கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்புத்துறை அலுவலகத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தி ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும். தமிழகத்துக்கு வந்து செல்லும் விமானங்களில் தமிழில் அறிவிப்புகள் வெளியிடப்படும். சென்னை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நாடு முழுவதும் இன்று மக்கள் மருந்தக தினமாக கொண்டாட்டம். தமிழகத்தில் 482 மக்கள் மருந்தகங்கள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். பாகிஸ்தானில் உள்ள கர்தார்பூர் குருத்வாராவுக்கு செல்வதற்கான நேரடி சாலை அமைக்கும் திட்டம். இந்தியா பாகிஸ்தான் இடையே வரும் 14ஆம் தேதி பேச்சுவார்த்தை. அமெரிக்கா செல்லும் பாகிஸ்தானியர்களுக்கான விசா கால அளவு 5 வருடங்களிலிருந்து 1 வருடமாக குறைப்பு. இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி டவர் பிரிவில் இந்திய வீரர் சாய் பிரணீத் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். முதல் சுற்றிலேயே வெளியேறினார் PV சிந்து. பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.